Elarukamvene AKKM Mac Kili and Noticycle Rombie Damage H Irich Ayanaki. நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம சைக்கிளை சர்வீஸ் விட போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் சர்வீஸ் விடுறேன் சைக்கிளை. ஆக்சுவலாக சைக்கிள் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட சர்வீஸ் பண்ணதில்லை. சும்மா சின்ன சின்ன ரிப்பேர் மட்டும் பண்ணியிருக்கேன், சர்வீஸ் பண்ணல. சர்வீஸ் பண்ணாதது தான் நம்மளோட மிஸ்டேக்கு. இதுமாரி அந்த மிஸ்டேக்கை மாற்றிக்கணும், கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சைக்கிளை. இன்றைக்கி போய் சர்வீஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே சைக்கிள் டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடுச்சுங்க. என்னென்னா பிரேக்கு சுத்தமாகவே இல்லை. வீல் பாருங்கள், முன்னாடி வீல் ஆடுதா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அப்படியே சைக்கிளே வைப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளோட வீல் அந்த ஸ்போக்கெலாம் எல்லாமே உடஞ்சிருச்சு, அதெல்லாம் மாற்றணும். இன்னும் வாங்க வேண்டியதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன பெரிய இது இஷ்யூவு. இன்னும் சின்னசாக என்னெல்லாம் டேமேஜ் இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு மாற்றணுங்க எல்லாமே. அதுதான் எப்போ போகணும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தேன். கரெக்டான சுச்சுவேஷன் வரல. சரி இன்றைக்கி போய் சர்வீஸ் பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவில் சைக்கிள் எடுத்துட்டேன். வீல் ரொம்ப ஆடுதா, அதனால தான் பொறுமையாக போயிட்டுருக்கிறேன். போய் நம்ம சர்வீஸ் கடையில் கொடுத்துட்டா போதும், அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே சைக்கிளை சர்வீஸில் விட்டு நம்ம அப்படியே காலேஜுக்கு போயிருந்தோம். ரொம்ப நாளாக நம்ம வீடியோவே போடல. ரொம்ப நாள் கழித்து நம்ம சைக்கிளை ரெடி பண்ணுறது தான் வீடியோவாக போடணுன்னு இருக்க மாட்டேங்குது. என்னங்க பண்ணுறது, பார்க்கலாம். அப்போ வீடியோ போடலாம், ட்ரை பண்ணலாம். ஹெவி ஒர்க்கு. அப்புறம் இப்போ சைக்கிள் சாப்பிட்டு சொல்லிட்டேன். 10 மணிக்கு ஓப்பனு, டைம் இருக்குது. நம்ம போய் சைக்கிள் விட்டு சாயங்காலமாக எடுத்துக்கிறது தான். அங்கே என்னென்ன ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டா போதும், அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாயங்காலமாக போய் எடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆக போகுது, என்னென்ன செலவாக போகுதுன்னு எதுவுமே தெரியல. எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் போகிறேன். அங்கே ஷாப்புக்கு போனால் தான் தெரியும் எவ்வளோ ஆகும், என்னென்ன பண்ணணுன்ட்டு. பார்க்கலாம். இன்னும் நிறையா பிளான் போட்டிருந்தேன், டயர்லாம் எல்லாமே புதுசாகவே மாற்றிடலான்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சைக்கிளை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நீங்களும் யாருன்னா சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன மாதிரிலாம் இவ்வளோ டேமேஜ் ஆகிற மாதிரி விட்றாதீங்க சைக்கிளை. ரெண்டு கடை பார்த்தேன் சைக்கிள் சர்வீஸில். ஒன்று சைக்கிள் வேர்ல்டு அந்த ஸ்டேடியம் பக்கம் ஒன்று இருக்குது. இன்னொன்று ட்ராக் அண்ட் ட்ரைலு இந்த பக்கம் இருக்குது. ரெண்டு கடையிலும் கம்பேர் பண்ணி பார்த்தா ட்ராக் அண்ட் ட்ரைலில் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் சைக்கிள் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணலாம். அங்கே சர்வீஸ் ஓகேனா அங்கேயே பண்ணிக்கலாம். சப்போஸ் அங்கே செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் ட்ராக் அண்ட் ட்ரைல் அந்த கடைக்கு போகலாங்க. பார்க்கலாம், ஃபஸ்ட்டு சர்வீஸ் தானே, இந்த கடைக்கே சைக்கிள் வேர்ல்டுக்கே போகலாம். சரிங்க, நான் கடைக்கு போயிட்டு என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறேன். சர்வீஸ் கடைக்கு வந்துட்டோம். நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும் சைக்கிளை, போய் கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சைக்கிள் சர்வீஸ் கீழே எடுத்துகிட்டு போனால் அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறது இருந்தால் தூக்கி போடுங்க. சரிங்க, இருங்க நான் மேலே போகிறேன். கேஸ் சைக்கிளை சர்வீஸ் விட்டாச்சு. பட் என்ன ஒன்றுனா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இப்போ கொடுத்துட்டு சாயங்காலம் எடுத்துக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவங்க 3 நாள் ஆகிருமா ரெடி பண்ணுறவங்க வரதுக்கே 3 நாள் ஆகிருமாங்க. எப்படியும் சைக்கிள் வரத்துக்கு நம்மளுக்கு ஒரு 1 வீக் ஆயிரும். பட் நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருங்க, நாங்கள் ஒரே டிராஃபிக்காக இதை நான் ஃப்ரீயாக இதாகிட்டு கால் பண்ணுறேங்க. வாய்ஸ்
சைக்கிள் கொடுத்துட்டு வந்து வச்சு இது எங்கே இருக்குதுன்னா ஸ்டேடியம் பக்கம் இருக்குது சைக்கிள் கடை. நான் வந்து சர்வீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் கடையை காமிக்கிறேன். மேபி மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அவங்க பேசுகிற விதத்தை வச்சு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்டு செவ்வா கெஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு. பார்க்கலாம் வரட்டும் சைக்கிளு. அதில் என்னென்னா இது பண்ணணும்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்போ பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம காலேஜுக்கு போக வேண்டியதுதான். இன்னொரு 2 கடையில் நான் பார்த்தேன் சைக்கிள் சர்வீஸ் வர்றதுக்கு. இது ஒன்று, இன்னொன்று வந்து ட்ரைல் அண்ட் ட்ராக்குன்னு ஒரு சைக்கிள் ஷாப்பு. அங்கே மெசேஜ் பண்ணால் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. மேபி அவங்க சுச்சுவேஷன் அவங்க பிஸியாக கூட இருந்துக்கலாம். அதனால் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தது இந்த கடை தான் சர்வீஸ்க்கு. அதனால் நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார்த்ததே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சைக்கிள் இங்கே செட் ஆகணும்னா அங்கே போய் பார்த்து பார்க்கலாம். சப்போஸ் இங்கே போய் இங்கே பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம அப்படியே பஸ் ஏறி காலேஜுக்கு போக வேண்டியது தான். ஆனால் செம டிராஃபிக். சிஎம் விசிட் வராங்களாம், அதனால் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. போலீஸ்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. இப்போ ரோடு கிராஸ் பண்ணணும், வண்டி வேறு வந்து முன்னாடி வந்து அக்கா கூட போயிட்டாங்க. ஆட்டோ சப்போர்ட் பண்ணிடுச்சுங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாப்பு, தேட்டர், ஸ்ரீஹரி தேட்டர். சரி, அது வாங்கி வந்து ஆள் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இன்னும் முடியல. அந்த சைக்கிள் விட்டு பேச்சு பஸ் ஸ்டாப்பான அந்த பஸ் ஸ்டாப் நிற்கிற கண்ணெல்லாம் எரியுது. நிற்கவே முடியலங்க. கண்ணில் தண்ணி கம்முன்னு ஆட்டோலே வந்துட்டேன். போய் ஜூஸ் குடிக்கலான்னு போகிறேன். பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஜூஸ் குடிக்கிறேன்.